ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. சில பேர் லீவாக இருக்குது, சில பேர் வேலை முடிஞ்சு வந்திருப்பீங்க. நான் பாருங்க இப்போ நம்பியூர் கிளம்பிறேங்க. என்னென்னா சோளக்கரு வந்திருக்கு, அதனால் சோளக்கரு எடுக்கிறதுக்கு போகிறேங்க. அப்போ கீரை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுக்கல. அதுக்குள்ளே எங்கள் அக்கா வந்துட்டாங்க இன்னைக்கு. அதனால் ரேட் ஆகி போச்சு. அப்புறம் சோளக்கருது வந்து 7 மணிக்கு தான் வருங்க. அதனால் சரி சோளக்கருது எடுத்துக்கலாம். கீரை வந்து நல்லா ஆடி மாதம், அதனால் கொஞ்சம் விசேஷ நாள்னால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. நம்மளுக்கு 4:30 மணிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பார்த்தா தான் வியாபாரம் எடுக்க முடியும். இல்லைன்னா வந்து நம்ம வியாபாரம் பண்ண முடியாது. கீரை வந்து கொஞ்சம் இந்த மாதத்துல கொஞ்சம் கம்மியாக தான் வியாபாரம் ஆகுங்க. அதனால் கீரை எடுக்கல நானு. நான் அதெல்லாம் வந்து கீரை வந்து ரொம்ப நல்லது. டாக்டர் வந்து கீரை சேர்த்திக்கங்க. ஏதாவது உடம்பு சரியில்ல, ப்ரெஷர், சுகர் இருந்தா, சரி கீரை சேர்த்திங்க, வாக்கிங் போங்க அப்படின்னு சொன்னா தான் நம்ம கீரை சாப்பிட்றோம். அப்புறம் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, குழந்தைகிட்ட இந்த கீரை குடுத்துடுங்க. இந்த திங்கட்கிழமை சுக்குடி கீரை குடுத்துடுங்க. புதன்கிழமை சிறுகீரை குடுத்துடுங்க. வியாழக்கிழமை செங்கீரை குடுத்துடுங்க. இப்படி சொன்னா தான் நம்ம எடுத்து செய்யறோம். ஆசிரியர் ஏன் எதுக்கு கீரை நம்ம சேர்த்திக்கோ, குழந்தைக்கு நல்லா இருக்கட்டு, ஆரோக்கியமா இருக்கட்டு, நோய் நொடி இல்லாத இருக்கட்டு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா யாருமே அதைய காதுலயே போட்டுக்க மாட்டேங்கிறா. கீரை வந்து எடுத்தோம்னா, அது செய்யறக்கு முடப்படுறீங்க. நம்ம உடம்பு நல்லா இல்லைன்னா, அதுக்கப்புறம் நம்ம நைட்டும் பகலுமே நம்ம அதுக்காக நம்ம அ ஹாஸ்பிட்டலு போய் இருக்கிறோம். தூக்கம் கெட்டுறது இருக்கிறோம். நைட்டு ஃபுல்லா தூங்காத, உடம்பு சரியில்லாத இருக்கிறோம். அப்புறம் திடீர்னு இன்னைக்கு பார்ப்பாங்க, நாளைக்கு பார்த்தா உயிரோட இருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம உடம்பு ஆரோக்கியம் இல்லாத காரணம். கீரை சேர்த்திட்டா சுகரு, ப்ரெஷர் வராது. அப்புறம் நீங்க சொல்லுவீங்க, "இவரு கீரை வியாபாரம் பண்றாரு. அதனால கீரைய பத்தி சொல்றாரு, வாங்கட்டுன்னு" நெனைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லைங்க. கீரை வந்து உண்மையில நானும் சேர்த்திக்கோணும். எல்லாமே சேர்த்திக்கோணும். எல்லாமே நல்லா இருக்கோணுங்க. நம்ம கீரை சேர்த்திக்கிட்டா வந்து சுகரு, பிரஷர் எல்லாம் வராது. கண்டிப்பா வராது. ஏன்னா கீரைங்கிறது வந்து என்னன்னா, நம்ம செரிமான மண்டலத்த நல்லா செரிமானம் அதனால நம்ம சாப்பிடுற பொருள் எல்லாமே செரிமானமாயி இதாகறனால தான் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கு. நம்ம செரிமான கோளாறு நல்லா இருந்தாவே போதுங்க. எந்த நோயும் நம்ப கிட்ட அணுகாது. அதனால சில பேர் என்ன பண்றாங்கன்னா, கீரை சாப்பிட்டா சேரதில்ல அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. கீரை ரெகுலரா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சேர்த்திக்கிட்டு வந்தாவே போதுங்க. கீரை சேந்துக்கு. கீரையில வந்து அதிக அளவு நார்ச்சத்து இருக்கு. திரும்ப திரும்ப அதை சொல்லணும்னு நீங்க நெனச்சுட்டு இருக்காதீங்க. ஏன்னா கீரை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அதிகமா எடுத்துட்டாங்க. அதனால தான் அவிங்க 100 வருஷம் வரைக்கும் ஆரோக்கியமா இருந்திருக்கிறாங்க. அவிங்க பிரஷர், சுகர் எதுவுமே அப்பலாம் வந்ததில்ல. ஆனா காலப்போக்குல வந்து நம்ம கீரைய மறந்தோம். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினத நம்ம மறந்தனால தான் இப்ப வந்து நம்ம நோய் நொடியோட இருக்கிறோம். அப்பல்லாம் 100 வயசு வரைக்கும், 120 வயசு வரைக்கும் நம்ம பார்த்த நம்ம உடம்பு. ஆனா, இப்ப 30 வயசு, 40 வயசு, 20 வயசுலயும் கூட ஹார்ட் அட்டாக் வருது. என்ன காரணம்னா, காலம் மாறிருச்சு. உணவு பழக்கம் மாறிருச்சு. சிறுதானியத்தை நம்ம சாப்பிட்டு இருந்தோம். காட்டுல வந்து எந்தவித மருந்து அடிக்காம ராகி, சோளம், கம்பு எல்லாமே சேர்த்திட்டு இருந்தோம். ஆனா, இப்ப வந்து காலப்போக்குல அதை மறந்துட்டு அரிசியும் நம்ம சேர்த்துறோம். அரிசி வந்து நம்ம அதிகமா சேர்த்தக்கூடாதுங்க. அரிசியில வந்து நம்ம இந்த நாத்து போடும்போதே மருந்து அதிகமா அடிக்கிறாங்க. அதனால ராகி, கம்புல வந்து அவ்வளோக்கா மருந்து இருக்காது. அதனால வந்து அரிசி சாப்பாடு சாப்பிடுங்க. அதே மாரி கம்பு, ராகி இந்த மாரி சேர்த்துக்கிட்டீங்கனாலும் உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. கம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு வந்து நல்லா ஜிம்முக்கு போகாதயே நம்ம உடம்பு வந்து உறுதியா இருக்கு. நம்ம நோய் நொடியிலிருந்து தப்பிக்கோணும்னா நம்ம சிறுதானியத்தையும் சேர்த்திக்கோணும். திணைம்பாங்க. திணைன்னா குருவிக்கு வைக்கிற லவ் பேர்ட்ஸ் வைக்கிறன்னு நீங்க நெனச்சுட்டு இருக்கிறீங்க. கிடையாதுங்க. திணை வந்து நம்ம சாப்பிடுறது தாங்க. அந்த குருவி கிளி திங்கிறனால தான் நம்ம அதுக்கு திணை வைக்கிறோம். அந்த கிளி அது சாப்பிட்டு அது நல்லா ஆரோக்கியமா இருக்குது. ஆனா நாம தான் குருவிக்கு வைக்கிறதுன்னு நம்ம அசால்ட்டா இருக்கறனால தான், நம்ம அந்த திணை நம்ம சேர்த்திக்கிறது இல்ல. நெறைய சிறுதானியங்கள் இருக்குது. சிவப்பரிசி இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம மறந்துட்டுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வியாபாரத்துக்கோசரம் எல்லாத்தையும் சொல்றேன்னு நெனச்சுக்காதீங்க. கண்டிப்பா நீங்க எல்லாமே நான் நான் வந்து எல்லாமே நல்லா இருக்கும்னு நான் எப்பவுமே நெனைப்பேன். அதனால நீங்களும் எல்லாமே நல்லா இருப்பீங்க. நான் சொல்றத பின்பற்றுங்க. நம்ம ஆசிரியர் சொன்னா தான் கேட்பேன்.
இன்னொருத்தர் சொன்னா தான் கேட்பேன் அப்படின்னு நெனைக்காதீங்க. நம்மளுக்கு தெரியும் கீரை சேர்த்துனா ஆரோக்கியமா இருப்போம். உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னு தெரியும். சில பேரு மொடப்பட்டு செய்ய மாட்டீங்க. சில பேர் வந்து நேரம் நேரம் இருக்காது. நம்ம வேலைக்கு போயிட்டு வரோம், சலுப்பா இருக்குன்னு நெனைக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில ஒரு 2 டைமாவது கீரை வாங்கி சேர்த்துங்க. என்கிட்ட வாங்கணும்னு நீங்க அவசியம் இல்ல. எங்க வேணாலும் வாங்கி நல்ல கீரையா வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. இது ஒரு சின்ன வீடியோன்னு நான் சொல்ல முடியாது. இது பெரிய வீடியோ தாங்க. கண்டிப்பா எல்லாம் பார்க்குறீங்க. 5000 மேல சப்ஸ்கிரைப் இருக்கிறீங்க. வீடியோ சரியா யாருமே பார்க்கறதில்ல. சரி எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. இப்ப நானே வீடியோ போடலைன்னா எனக்கு வேலை இருக்கு. அந்த மாரி உங்களுக்கு இருக்குங்க. கண்டிப்பா பாருங்க. நான் யூடியூப் வந்து வரவுன்னு எனக்கு ஆசை மட்டும் தான் இருந்துச்சு. அது எப்படி வரவுன்னு அப்படிங்கிறது தெரியாது இருந்துச்சு. இளவரசு தம்பி வந்து எனக்கு அறிமுகமாச்சு. அதனால சரி யூடியூபருன்ட்டு நான் சொன்னேன். என்னன்னா நம்ம யூடியூப்புக்கு வந்தோம்னா, நமக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல விஷயம், சமையல் குறிப்பு, நல்ல விஷயமெல்லாம் போடலான்ட்டு நான் இருந்தேன். ஆனா சமையலு குறிப்பு போட்டா யாரு பார்க்குறீங்க? சமையல் வீடியோ போட்டா பார்க்கவே மாட்டேங்க. அதனால நான் சமையல் செய்றத நான் வீடியோவே எடுக்கிறதில்ல. சரி இனிமேல் நம்ம சமையல் பண்றது வீடியோ எடுக்கலான்னு நான் நெனச்சுட்டு இருக்கிறேன். அப்படி வீடியோ போடணும்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி ஃபிரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். உங்கள் செந்தில் கலை.